அதிமுகவுக்கு நாளுக்கு நாள் பெருகும் மாற்றுக் கட்சியினரின் ஆதரவு. திமுக, பாமக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். தமிழகத்தில் அதிக உறுப்பினர் கொண்ட கட்சி அதிமுக மட்டுமே. 2.5 கோடி பேர் உறுப்பினர்களாக உள்ளதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் குழுவினர் மக்களின் கருத்துக்களை கேட்க வேண்டும். மண்டலம் வாரியாக சென்று மக்களின் கருத்துக்களையும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டிய தரவுகளையும் பெற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தல். எழுபத்தைந்தாவது குடியரசு தினம் நாடு முழுவதும் கோலாகல கொண்டாட்டம். தலைநகர் டில்லியில் தேசிய கொடி ஏற்றி வைத்து குடியரசுத் தலைவர் மரியாதை. டெல்லி குடியரசு தின விழாவில் முப்படைகள் கம்பீரமான அணிவகுப்பு. இந்திய ராணுவ பலத்தை பறைசாற்றும் விதமாக அணிவகுத்து சென்றன. आदित्य कुमार, विंग कमांडर आशुतोष खंडूरी और विंग कमांडर मानव अधिकारी नौसेना के ध्वज के साथ, और कमान संभाली है सूबेदार एम राजेश ने। उनके साथ सूबेदार मोतीलाल और नायब सूबेदार बराबेंद्र सिंह। 72 बैंड वादक इस दस्ते में। நாட்டின் பன்முகத்தை பிரதிபலிக்கும் வகையில் பல்வேறு மாநிலங்களின் கலை நிகழ்ச்சிகள் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் கண்டு ரசித்தார். இராணுவத்தில் பெண்களின் பங்களிப்பை பறைசாற்றும் அணிவகுப்பு. பிஎஸ்எஃப், என்சிசி, என்எஸ்எஸ் மகளிர் பிரிவினரின் மிடுக்கான அணிவகுப்பை கண்டு பார்வையாளர்கள் உற்சாகம். டெல்லி குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாடு சார்பில் பங்கேற்ற அலங்கார ஊர்தி குடவோலை முறையை எடுத்துரைக்கும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் உத்திரமேரூர் கல்வெட்டு காட்சிப்படுத்தப்பட்டது. இந்திய நாட்டின் 75வது குடியரசு தினம். சென்னையில் தேசிய கொடியை ஏற்றினார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி. குடியரசு தின விழாவையொட்டி முப்படை வீரர்கள் கம்பீர அணிவகுப்பு. தமிழ்நாடு காவல்துறை அணிவகுப்பு மரியாதையையும் தமிழக ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். Are an army's safeguards. Ladies and gentlemen, the Honorable Governor of Tamil Nadu will now accept the ceremonial salute from the contingents of various forces who will march past the saluting bays. The parade is being coordinated by the
தமிழின் பெருமையை பறைசாற்றும் வகையில் நடைபெற்ற பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர். பார்வையாளர்களை கவர்ந்த ஒடிசா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களின் கலை நிகழ்ச்சிகள். கோவை காவல் உதவி ஆணையாளர் ரகுபதி ராஜா விடியா திமுகவின் மாவட்ட செயலாளராக செயல்பட்டு வருகிறார். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். இன்னொரு போலீஸ் இருக்கார் ஒருத்தர், ஏசி பேர் என்ன, ரகுபதி ராஜா. அவர் திமுக மாவட்ட செயலர், அவர் திமுகவோட ராஜா தான். நம்ம ஆளுக்கு கொடிக்காம போட்டா அவர் நின்றுக்குவார். அவரு திமுக எங்க வேணா கொடிக்காம போடலாம், எங்க வேணா திமுக எங்க வேணா ஓட்ட மாதிரி பிளக்ஸ் வைக்கலாம். கோவை மாவட்டத்தை விடியா திமுக அரசு முழுமையாக புறக்கணிக்கிறது. நாடாளுமன்றம், சட்டமன்ற தேர்தலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி தலைமையில் அதிமுக வெற்றி பெறும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திட்டவட்டம். கோவை மாவட்டத்தில் முழுமையா திமுக அரசு கோவை மாவட்டத்தை புறக்கணிக்குது. இதுக்கெல்லாம் முடிவுகாலம் வரும். எப்படி வரும்? வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடியார் தலைமையில 40 வெல்வோம். அது மட்டுமல்ல, சட்டமன்ற தேர்தல் எப்போது வந்தாலும் கண்டிப்பாக எடப்பாடியார் தலைமையில 200 தொகுதிக்கு வெற்றி பெற்று வருவார். விடியா திமுகவின் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மக்கள் நல பணிகளை ஆற்றாமல் இருக்கைகளை தேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா முதல்வர் ஸ்டாலின் பொய் பேசி மீண்டும் வாக்கு கேட்க வரும்போது பொதுமக்கள் ஏமாறக்கூடாது. அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி வலியுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் இதை செய்கிறோம் அதை செய்கிறோம் என்று மீண்டும் உங்களிடத்திலே பொய்யை சொல்ல வருவார்கள். ஆக மீண்டும் ஒருமுறை நாம் ஏமாந்து விட்டோம் என்று சொன்னால் இன்னும் 5 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை மக்களுக்கு ஏற்பட்டு விடும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட தாலிக்கு தங்கம், மடிக்கணினி உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நல நலத்திட்டங்களை விடியா அரசு நிறுத்திவிட்டது. முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிறுத்தினார்கள். இப்பொழுது லேப்டாப், எதிர்காலம், குழந்தைகளுடைய எதிர்காலம், அந்த எதிர்காலத்திற்கே அவர்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் மக்களை பற்றி எப்படி கவலைப்படுவார்கள்? லேப்டாப்பை நிறுத்திவிட்டார்கள். தமிழகத்தில் பிரதமரை எதிர்த்து பேசுவதும், டெல்லிக்கு போனால் கொஞ்சி குழாவுவதும் தான் திமுகவின் நிலைப்பாடு. அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் கடும் விமர்சனம். இங்கே மோடியை எதிர்த்து பேசுவது, அங்கே போனால் மோடியை கொஞ்சி குழாவுவது, இதுதான் திமுகவுடைய இன்றைய நிலை. தமிழை காப்பாற்ற வேண்டும் என்றால் திமுகவை நம்பி பயனில்லை. குடும்ப கட்சியான விடியா திமுக தமிழை வியாபாரம் செய்கின்ற இயக்கமாக மாறியுள்ளது என அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் குற்றச்சாட்டு. இந்த தமிழகத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், தமிழை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், நாம் உரிமையை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் திமுகவை நம்பி புண்ணியது. திமுக அடிமை கட்சி ஆகிவிட்டது, குடும்ப கட்சி ஆகிவிட்டது. தமிழை பேசி வியாபாரம் செய்கின்ற ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆகியிருக்கிறது. மத்தியில் ஆளும் கட்சிகள் தமிழை ஒழிக்கும் அனைத்து முயற்சிகளையும் செய்து வருகின்றன. மறைமுகமாகவும் நேரடியாகவும் இந்தியை திணிக்கும் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் பேச்சு. மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது அறிவிப்பு.
நடிகை வைஜெயந்தி மாலா நடிகர் சிரஞ்சீவிக்கு பத்ம விபூஷன் விருது. இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு. தமிழகத்தை சேர்ந்த நாட்டுப்புற நடன கலைஞர் பத்ரப்பனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிப்பு. ராமநாதபுரத்தில் விடியா திமுக சார்பில் நடைபெற்ற வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் டப்பாங்குத்து ஆட்டம். மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செய்யும் விடியா திமுக அரசின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பிரபல பின்னணி பாடகியுமான பவதாரிணி காலமானார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழப்பு. 2023ஆம் ஆண்டின் சிறந்த ஒருநாள் கிரிக்கெட் வீரர் விருதிற்கு விராட் கோலி தேர்வு. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவிப்பு.